மறுபிறவி நினைவுகள் சம்பந்தமாக நடந்த ஆய்வுகளை தொகுத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நடந்த ஆய்வுகளை வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2013 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எமோரி யூனிவர்சிட்டியில் எலிகள் மேலே ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. என்ன ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா, எலிகளுக்கு செர்ரி பழத்தோட வாசனை நுகர வைக்கிறாங்க. அப்படி அந்த வாசனை நுகர வைக்கும் போதெல்லாம் அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் இது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வராங்க. ஒரு இடத்துல அந்த வாசனையை நம்ம நுகர வைக்கும் போது அந்த எலிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருதுன்னா, பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு சாதாரண நிகழ்வு தானே, இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த எலிகளோட குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் செர்ரிப்பூவோட நறுமணமும் எலக்ட்ரிக் ஷாக்கும் பரிச்சயமே இல்லாத போதும் செர்ரிப்பூவோட நறுமணத்தை அந்த எலிகளுக்கு கொண்டு போய் வைக்கும்போது அதெல்லாம் பயந்து நடுங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆய்வு முடிவில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஜெனட்டிக் மெமரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பயம், பதட்டம், நோய் எதிர்ப்பு திறன், இது மாதிரியான உயிர் பிழைப்பதற்கான இந்த எச்சரிக்கை உணர்வுகள்லாம் மூதாதையர்லேருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபணு மூலியமா கடத்தப்படுது அப்படின்ட்டு ஆராய்ச்சி முடிவு கொடுக்குறாங்க. சரி, இது எலிகள்கிட்ட மட்டும் தான் இந்த ஜெனட்டிக் மெமரிஸ் அப்படிங்கிறது இருக்குதா, மனிதர்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சி ஒன்று நடந்திருக்கு. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நெதர்லாந்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து டச் ஹங்கர் வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கர்ப்பமாக இருந்த பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளை பிற்காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே சுகர், ஒபேசிட்டி, ஆன்சைட்டி இந்த மாதிரி நோய்கள் காமனாக இருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது காரணமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் சாப்பாடு கிடைக்காது, அதனால் உடம்புல இருக்கிற கொழுப்பை சேமிச்சு வை அப்படிங்கிற அந்த முன்னோர்களோட ஜெனட்டிக் மெமரி தான் இந்த குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. இதே நோய்கள் அமைதியாகவும் வசதியாகவும் வாழக்கூடிய அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படுறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நமக்குலாம் ஒரு சந்தேகம் வரும், தாய்க்கு தானே அங்கே பஞ்சம் வந்துச்சு, இது எப்படி இத்தனை தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சயின்டிஸ்ட் சொல்கிற பதில் தான் எபிஜெனட்டிக். அதாவது தாயோட வயிற்றுல கரு உருவாகும் போதே உணவு கிடைக்காததால அந்த குழந்தையோட மரபணுவில் ஒரு மாற்றம் நடக்குது. வெளியில் பஞ்சமாக இருக்குது, அதனால் கிடைக்கிற உணவை கொழுப்பாக சேமித்து வச்சுக்க அப்படின்னு அதோட டிஎன்ஏல ஒரு டேட்டாவாக சேகரமாகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சரி, இது முற்பிறவி நினைவுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது முழுக்க சயின்டிஸ்ட் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஜெனட்டிக்கல் மெமரிஸ் தான். நமக்கே வந்து ஒரு பாவை பார்த்தாலோ இல்லை மின்னலை பார்த்தாலோ பயம் வரும், இல்லை ஏதோ ஒரு இடத்த பார்த்தா பயம் ஏற்படும். இது எல்லாமே நம்மளோட மூதாதையர்கிட்ட வந்த ஜெனட்டிக்கல் மெமரிஸ் தான் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த ஆய்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.